Good evening. Welcome to Abbas Mathematics. Dear டிஎன்பி எக்ஸாமுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அன்பார்ந்த ஸ்டூடெண்ட்ஸ். பல வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பர்கள். உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த கட் ஆஃப் மார்க் வேணும். அந்த கட் ஆஃப் மார்க் வேணும்னா உங்களுக்கு எதை படித்தா அந்த கட் ஆஃப் மார்க் வரும்னு முதல் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும். நமக்கு இந்த நம்ம சிலபஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 6 to 10 வரையும் உள்ள எஸ்எஸ்எல்சி புக்கு தமிழ், இங்கிலீஷ் இல்லை சயின்ஸு, மேக்ஸ் இதை படித்தா போதும். அப்போ அந்த மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் வருது. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. அப்போ 37.5 மார்க் உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் பார்த்தா கிடச்சிரும். சில நேரத்தில் 27-30 கொஸ்டின் கூட கேட்பாங்க. உங்களுக்கு சிலபஸில் இந்த இதான் வரும்னு வேறு சொல்லிட்டாங்க. நீங்கள் பல வருஷம் முயற்சி பண்ணி தேர்வு எழுதி பாஸ் மார்க்கு கட் ஆஃப் மார்க்கு வரலைன்னா உங்களுக்கு ஒரு கவலையாகவே இருக்கும். ஆனால் அந்த கவலையை விட்டு தள்ளுங்க. இந்த 2025 உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த 3 மாதம் இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே அழகாக படித்து அழகாக மார்க் எடுத்துடலாம். தமிழில் நீங்கள் கண்டிப்பாக 95+ எடுக்கணும். மேக்ஸில் 25 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதுக்கு எங்கள் கோச்சிங்கில் சேர்ந்து படிக்கணும். நான் இப்போது 2-3 சம்மு ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் உள்ள சம்மு நான் இப்போ சொல்ல போகிறேன். இதே மாதிரி 2023-24 தேர்வில் நான் அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க. அதே மாதிரி டெட்டுக்கு நடத்தினாங்க. அந்த எக்ஸாமில் நான் நடத்தினது ஒன்லி 1 மந்த்து. 25 கொஸ்டினுக்கு 21 கொஸ்டின் அப்படியே நான் நடத்தினதே வந்துருந்துச்சு. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இந்த மாதிரி எளிய முறையில் மேக்ஸு சொல்லி கொடுக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எல்லா யூடியூப் சேனலும் பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி மேக்ஸு படித்து விட்டேன் கேளுங்க. இந்த மாதிரி பார்த்த உடனே ஆன்சர் சொல்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு இப்போ நான் சொல்ல போகிறது. இப்போ இந்த கொஸ்டின் தமிழ் நீங்கள் படித்து ஆகணும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒவ்வொரு வரியும் மைனூட்டாக படித்து நோட்ஸ் எழுதி வச்சு அதில் படித்தாத்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா குரூப் 4க்கு 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறீங்க. 10 லட்சம் பேர் எக்ஸாம்னா வேலை நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 10,000க்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த 10 லட்சம் பேரும் எப்படி நமக்கு ஜாப் எப்படி எந்த ரேஷியோவில் எடுக்க முடியும்? ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, சும்மா எஸ்எல்சியான குவாலிஃபிகேஷன் 500 கட்டிட்டு நம்ம இப்போ தானே +2 முடித்து காலேஜ் சேர்ந்துருக்கோம், சும்மா ஒரு எக்ஸாம் எழுதி பார்ப்போம் அப்படிங்கிற நோக்கத்தில் போகக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம இதை ஜெயிக்கணும். 20 வயசு 20 இயர்ஸில் நம்ம ஜாப்பு சேர்ந்துட்டோம்னா 40 வருஷம் ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாதாரண குரூப் 4ல் பாஸ் பண்ணி இது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அல்லது விஓஓ சேர்ந்தோமோ அது எனி ஜாப்பு
சேர்ந்தோமா 60 வயசில் வந்து 40 வருஷம் சர்வீஸ் பண்ணதுனால 60 வயசில் என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ப்ரமோஷனில் வந்து நீங்கள் ஹை லெவல் போஸ்ட்டுக்கு போயிடலாம். நமக்கு வேலை கிடைச்சா போதும்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அந்த 25 வயசுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு அந்த பிரெயின் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். பசுமரத்து ஆணி போல் பசுமையான மரத்தில் ஆணி அடித்தோம்னா டக்கு டக்குன்னு இப்போ இறங்கிடும். அதுக்கு மேலே போணுச்சுன்னா நம்ம மைண்டை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டியே குறைஞ்சிரும். ஆனால் அதுலேயும் ஒரு விவேகத்தோடு படிக்கிறவங்களுக்கு அந்த ஜாப் செக்யூரிட்டி ஜாப் வந்து கிடைக்கும். நமக்கு அதை நம்ம செல்ஃபாக க்ரியேட் பண்ணிக்கணும். இதை தவிர நமக்குன்னு ஒரு பிளேஸு ஒரு 2 மாதம் வெளி உலகமே தெரியக்கூடாது. நமக்கு தேவையானது என்ன? ஒரு 25 வயசுக்குள்ள உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இந்த வேலைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அப்போ 35 வயசு உள்ளவங்க கிடைக்காதுன்னா அதுவும் கிடைக்கும், அவங்களோட முயற்சியை பொறுத்தது. 25 இயர்ஸ்னாக்கா அவங்களுக்கு வந்து நல்லா பிரெயின் நல்லா ஒர்க் அவுட் பண்ணும், ஆக்டிவேஷனாக இருக்கும். 35னா மேரீடாக இருக்கும், அதனால் அவங்க வந்து 2 பக்கத்து இதை பேலன்ஸ் பண்ணணும். இப்படிலாம் இருக்குது. ஜாப்பு வேணுங்கிறவங்க நான் போடுற சம்முகளை பாருங்கள். வல்லைன்னா அப்புறம் கேளுங்க. இந்த சம்மு பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். அது எப்படி அந்த ஷார்ட்கட் இருக்குது. தமிழில் நீங்கள் சாதாரணமாக பிரித்தெழுது, சேர்த்தெழுது, ஓரெழுத்து இந்த மாதிரி ஈஸியானது தான் இருக்குது. டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எவ்வளவு படிக்கலாமோ அவ்வளவு இந்த ஒரு மாதத்தில் ஒரு வெறித்தனமாக படிக்கணும். சும்மா எல்லாரும் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், கடனுக்கு எழுதிட்டு வந்தோம்னாக்கா பலன் என்ன? இந்த வருஷம் 2025 டிஎன்பி எக்ஸாம் கால் ஃபார் பண்ணான்னா அடுத்த வருஷம் வாய்ப்பு இல்லை. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருது. பெரும்பாலும் எலெக்ஷன் மே ஜூனில் வரும். மே ஜூனில் வந்தாக்கா எக்ஸாம் வந்து டைம் டேபிள் போட முடியாது. அந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் அது ஒரு 6 மாதம் அது ஸ்டெபிலிட்டி அதனுடைய நிலைத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கு அந்த ஒர்க்கில் ஈடுபடும். ஜாப்பை பற்றி பண்ண மாட்டாங்க. ஒருவேளை 2027 அது வருமா வராதான்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த ஜாப்பு அரசாங்க வேலை வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு வெறித்தனமாக படிங்க. நான் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, அது தனி ஃபீஸ் இருக்குது. சிம்பிள். இந்த 25 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சதே வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இந்த கொஸ்டின் சொல்லித்தரேன் பாருங்கள். இது வந்து 23/5/2017 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. அதே மாதிரி 2014லையும் கேட்டிருக்கு. அதே மாதிரி 1999லையும் கேட்டிருக்கு. ஒரு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஃபஸ்ட்டு வந்து போர்ஷன் சிலபஸ் என்ன அதை படிக்கணும். சிலபஸில் வந்து தமிழில் 100 கொஸ்டின் இருக்குது, 150 மார்க்கு. மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின் இருக்குது, 37 மார்க். இது ரெண்டையும் படித்தாவே நீ என்ன செஞ்சிடலாம்? எலிஜிபிலிட்டி கட் ஆஃபுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடலாம். சயின்ஸு, சோசியல், ஜிகே, கரண்ட் அஃபயர்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீ படிக்கக்கூட வேண்டாம், என் கருத்து படிக்கவே வேண்டாம். ஆனால் இருந்தாலும் சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படித்தோம்னா அதில் இருந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தா மீத இருக்கிற கொஸ்டினில் ஒவ்வொரு சயின்ஸு, சோசியல், அந்த ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸில் ஒவ்வொரு 5 அட்டன் பண்ணாலும் 20 அப்போ 30 மார்க் வந்துடும். 210 மார்க்கு சாலிடாக எடுக்கலாம். ஜாப்பு தைரியமாக போய் உட்காரலாம். உனக்கு என்ன ஜாப்பு எங்கே வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் படிக்க வேண்டியது தமிழ் ஃபுல்லாக படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கணும். படிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா 200 மார்க் வந்துடும். எந்த கவலையும் இல்லை. ஒரு விடாமுயற்சியோடு படிக்கணும். ஃப்ரெண்ட்ஸுவோட சேர்ந்து படிக்கலாம், குரூப் டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். ஆனால் செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த ரீல்ஸு, இந்த போஸ்ட்டு, இந்த ஸ்டோரிஸ் இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் வரும். அதனால்
இந்த வாய்ப்பை விட்டீன்னா இன்னும் 5 வருஷம் கூட ஆகலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கால்ஃபாருக்கு. அதனால் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கங்க. வெளியில் வெளியில் வரும்போது வேலையோடு வாங்க. அதுக்கு எங்களை போன்ற அந்த மேத்ஸ் நடத்துகிறத யூஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், இந்த சம் சொல்லித்தரேன். இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் 1 + 1/1 + 1 பை 1 + 1/9. இது என்னடா இப்படி இருக்குது, நம்ம மேக்ஸாக பார்த்தே பிடிக்காதே அப்படின்லாம் நினைக்காதீங்க. மேக்ஸு தான் ஈஸியானது, மேக்ஸு தான். இதுக்கு இந்த ஆப்ஷன் நான் மாற்றி மேல் எழுதிட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் பார்த்துக்குருவோம். இப்போ இதுக்கு என்ன செய்கிறது? ஷார்ட்கட் என்ன இருக்கிறதுலே இந்த இருக்குது நம்ம படத்தில் 1/9 இருக்குது பற்றியெல்லாம், அதை அப்படி எழுதிக்கங்க. 1/9 எழுதிக்கங்க. அதுக்கு அடுத்து 1 + 1 + 1. இந்த 1 3 தவணை வந்திருக்கு, அதனால் 3 டேஷ் போட்டுக்கங்க. 3 டேஷ் போட்டுக்கங்க. இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பாருங்கள். இதிலேயே ப்ளஸ் வரும், மைனஸ் வரும். இந்த நம்பர் ஒரே மாதிரி வரும் அல்லது வேறு மாதிரி வரும். இந்த நம்பர் ஒரே மாதிரி வரும் அல்லது வேறு மாதிரி வரும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. சொல்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு புரியலைன்னா நான் மேக்ஸே நடத்தலை. இப்போ பாருங்கள் எவ்வளவு சிம்பிள்னு பாருங்கள். இப்போ இந்த 9ஐயும் இது 2ஐயும் ப்ளஸ் பண்ணுங்க. என்ன கிடைக்குது? 10ன்னு கிடைக்குது. இந்த 10ஐயும் 9ஐயும் ப்ளஸ் பண்ணுங்க. என்ன கிடைக்குது? 19 கிடைக்குது. இந்த 19ஐயும் 10ஐயும் ப்ளஸ் பண்ணுங்க. என்ன கிடைக்குது? 29 கிடைக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஆன்சர் ஈக்குவல் டு இந்த 29/19. இந்த பாருங்கள், இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. 29/19, 10/19, 19/29, 10/29. இந்த பற்றியெல்லாம் ஆப்ஷன் 29/19 தான் இதுக்கு ஆன்சர். இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள்? அப்போ இந்த ஒரு கொஸ்டின், இதே மாடல் கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று வரும். அப்போ மார்க் வந்துருச்சு. 25 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியாச்சு. இப்போ இதே மாடலில் இன்னொரு கொஸ்டின் சொல்கிறேன், இந்த பார்த்துக்கங்க. அதை ஆனால் கொஸ்டின் தான் எழுதுனேன், அதில் அப்படியே ஆன்சரை வேற போட்டேன். கொஸ்டின் 2 பாருங்கள். இது 1999 கேட்டிருக்கு, 1999 கேட்டிருக்கு. 1 + 1/1 + 1/1 + 3. இதனுடைய மதிப்பு இந்த இருக்குது 5/7, 1, 9/6 இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இது 11/7. இப்போ சொன்ன மாதிரி இந்த அத்தியெல்லாம் 1, 3 எடுத்து எழுதிட்டேன். 3 டேஷ் போட்டேன். உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு எழுத வச்சுட்டு அப்படியே பேசிங் ஆகுவத்துட்டு அப்படியே எழுதிட்டேன். இந்த 1, 3 எழுதியாச்சு. இது 2ஐயும் ப்ளஸ் பண்ணுறோம், 4 வந்துருச்சு. இது 2ஐயும் ப்ளஸ் பண்ணுறோம், 7 வந்துருச்சு. இது 2ஐயும் ப்ளஸ் பண்ணுறோம், 11 வந்துருச்சு. இது எத்தனை டேஷ் போடணுங்கிறது இங்கே கொடுத்துருக்க 1 பொறுத்து. 1, 1, 1 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 3 டேஷ் போட்டுக்கிட்டேன். இங்கே ப்ளஸ் பண்ணுறதா மைனஸ் பண்ணுறதா இன்ட்டு பண்ணுறதா டிவைட் பண்ண இங்கே வர்ற சிம்பிளை பொறுத்து. இந்த இடத்துல ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணுவேன், மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணுவேன். ஆமாம், ஒருவேளை இந்த நம்பர் பூரா ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் மெத்தட். வேறு மாதிரி இருந்தால் அது வேறு மெத்தடு போயிடணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ 11/7 இந்த பற்றியெல்லாம் ஆப்ஷன் டி இருக்குது. இப்போ அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? அடுத்து பாருங்கள், தேர்டு கொஸ்டின். இது 2017 கேட்டிருக்கு இந்த கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி தான். இன் மதிப்பு என்ன? ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கும், எல்லா கொஸ்டின்லையும் உங்களுக்கு என்னதான் ஆப்ஷன் கொடுத்துருக்கும். அப்புறம் ஏன் கணக்கு போட தெரியலை? கணக்கு பேசிக்காக நாலேஜ் இல்லாட்டாலும் பரவாயில்ல. மேத்ஸ் பிடிக்காதுன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் அதில் வேலை இல்லை. மேத்ஸு தான் ஈஸியான சப்ஜெக்டே, மேத்ஸு தான். ஒன்றும் செய்ய வேண்டாம், ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது எங்களை போல ஆள்கிட்ட படிக்கணும். அப்புறம் மற்றவங்கள்ட்ட படிக்கக்கூடாதுன்னா அது நல்லா சொல்லி கொடுத்தா படிக்க வேண்டியது. பாருங்கள் எவ்வளவு ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள்.
ஆமாம், எங்கள் யூடியூப் சேனல் பாருங்கள், அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு இருக்கும். அந்த யூடியூப் சேனல் பாருங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எழுதுறது பூரா மேக்ஸில் பாஸ் ஆயிடலாம். தமிழும் பார்த்துக்க, 100 கொஸ்டின் தமிழில் இருக்குது. அப்படியே பிரித்தெழுது, சேர்த்தெழுது, அந்த வார்த்தை அது எவ்வளவு வந்து இந்த தீ அப்படின்னா ஒரு எழுத்து, அந்த தீயை வச்சு தீங்க ஒரு எழுத்து மாதிரி எத்தனை ஓரெழுத்து வார்த்தைகள் வரும் அப்படின்னு இருக்கு. அதுவும் இருக்கு. இந்த 6ல் இருந்து 10 வரையும் தமிழ் புக் எடுத்து அந்த வாழ்த்து செய்யுள்ள இருந்து கடைசி வரி அட்டை டு அட்டை ஃபஸ்ட்டு பேஜ் லாஸ்ட் வரையும் படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் செட்டில்டு. இல்லை மற்ற புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணோம்னா வேண்டாம், தேவையே இல்லை. நீங்கள் நோட்ஸ் எடுத்து அதை படிங்க, அப்புறம் பாருங்கள். அப்புறம் இந்த எங்களை போல் யூடியூப் சேனலில் போடுறவங்களில் சம்மை வந்து நீங்கள் சம்மு இந்த மேக்ஸு, தமிழ், இங்கிலீஷ், ஜிகே அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், அதே மெத்தடுனா 2/3 இருக்குது. இந்த 2 போட்டிருக்கேன், 3 போட்டிருக்கேன். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். இப்போ எத்தனை தவணை அந்த 1 வந்திருக்குன்னு பார்க்கணும். இந்த 1 மத்தியில் 1 2 3 4 5 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும், 5 டேஷ். இப்போ நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறேன், 5. இது ஒரு சிம்பிள் சின்ன ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன், ஒரு தவணை மட்டும் போட்டிருக்கேன். 8, அப்புறம் 13, அப்புறம் 21, அப்புறம் வந்து 34. இப்போ ஆன்சர் என்ன வரும், 34. இந்த இருக்குது 34. அப்போ இது பை இது லாஸ்ட் டேர்ம் 34/21. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் இருக்கா, இந்த இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கள். பாருங்கள், நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு ஆர்டர் பண்ணித்தே ஆகணும். ஜாப்பு வேணுங்கிறவங்க முயற்சி பண்ணித்தே ஆகணும். விளையாட்டுத்தனமாக இருந்தீன்னா நம்ம கடைசி வரையிலும் இந்த ஜாப்புக்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி பிஎஸ்ஆர்பி, பேங்க் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆர்ஆர்பி, இந்தியன் பேங்கு, ஐஓபி, எஸ்பிஐ எல்லா எக்ஸாமுக்கும் உள்ள மேக்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வேணுங்கிறவங்க ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. ஆன்லைன் கிளாஸும் உண்டு, அது டோட்டல் ஃபீஸும் உண்டு. இந்த டோட்டல் ஃபீஸும் உண்டு, அதே மாதிரி ஹவர் ஃபீஸும் உண்டு. அதனால் எப்படி வேணுமோ, என்னென்ன டாபிக் வேணுமோ அதை மட்டும் கூட நடத்திக்கலாம். ஆனால் ஈஸியான ஷார்ட்கட்டான வழியை சொல்லிடுவேன். அப்படியே லட்டு மார்க் எடுத்துடலாம், அழகாக ஜாப்லேயும் உக்காந்துடலாம். நம்பிக்கையோடு பாருங்கள், வேலையில் சேருங்க. அப்பாஸ் மேக்ஸை பாருங்கள், அரசு வேலையோடு போங்க. சரி, இப்போ பார்த்துக்கங்க. இப்போ இந்த சம்மந்தம் இருக்குது 1 2 இந்த எழுதியாச்சு. எத்தனை ஒன்று வந்திருக்கு, 1 1 1 1 1 4 தவணை வந்திருக்கு. அப்போ கமா 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 அவ்வளோதான். 1 2 3 4 அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ப்ளஸ் தானே கொடுத்துருக்கு, இனிமே நான் சொல்லித்தரணும். 3 5 8 13 21 பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்னது 1/2. அப்போ 2 ப்ளஸ் பண்ணால் 3 கிடைக்கும். 3 + 2 5 கிடைக்குது. 5 + 3 8 கிடைக்கும். 8 + 3 வந்து எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 தான் இருக்குது. 1 2 3 4 இது வராது. அப்போ 4 தானே, 21 வராது. அப்போ 3 5 8 ஆமாம், இதோட முடிஞ்சு போச்சு. நமக்கு தேவையான ஆன்சர் என்ன வரும், அப்போ லாஸ்ட் நம்பர் தான். அப்போ 13/8 இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது சொல்லுங்கள். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஆன்சர் இருக்கும்.
இதை தர நிறைய மாடல் இருக்குதுல, அதனால உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கூட இதை செஞ்சுருவேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த இருக்குது, இந்த மெத்தட் இவங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள்லாம் பல வருஷம் அந்த மேத்ஸில் வந்து டீப்பாக கற்றுக்கிட்டதுனால எங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக தெரியுது. நீங்களும் ஒன்றுமே கிடையாது, ஃபஸ்ட்டு வேலையை சேருங்க, ப்ரமோஷன் ஆகி போய்கிட்டே இருங்க. பாருங்கள், நான் சொல்கிறது மெத்தடு பார்க்க வேண்டியது தமிழ் ப்ளஸ் மேக்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின், இவ்வளவுதான். அது எல்லாமே உங்கள் கைக்குள்ளே இருக்குது. அந்த கைக்குள்ளே இருக்கிறது ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனுக்குள்ளே தேவையானதை மட்டும்தான் பார்க்கணும். நம்ம வந்து இன்சா அந்த அது பூரா நமக்கு தேவையில்லை. வேலைக்கு சேர்ந்துட்டோமா அப்புறம் கூட தேவையில்லை. நம்ம டெவலப் பண்ணுற அடுத்த ப்ரமோஷனுக்கு டெவலப் பண்ணுறது தான் பார்க்கணும். எப்போவோ ஏதோ ஒரு இன்சிடெண்ட் வருதா பார்த்துட்டு அப்படியே விட்டுற வேண்டியது. அதனால் ஃபஸ்ட்டு ஜாப்புக்கு சேருங்க, அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக இருங்க. அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். மை செல் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், 9500792094. இதுதான் மை செல் நம்பரு. ஆமாம், நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய டைம் வந்து 10 to 5 காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், மார்னிங் 10 to 5 மார்னிங் 10 to 5 வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹவர் ஃபீஸ் உண்டு, ஆன்லைன் கிளாஸ் உண்டு, டைரக்ட் கிளாஸ் வந்து அது நம்ம கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி செய்யணும். அதனால் அதை அவரை பார்த்துக்குருவோம். இப்போ எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்குது. 1 hour அழகாக மேத்ஸ் படிச்சுட்டு மார்க் எடுத்துகிட்டு பாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க, வேலையை சேர்ந்துருங்க. பாய் டியர்ஸ்.